மனுஷனுடைய அக்கிரமம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, பூர்வ காலத்தில் பூமியிலே அக்கிரமம் பெருகிற்று, ஜனங்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள், பலமுள்ளவர்கள் பலவீனமானவர்களை ஒடுக்குகிறார்கள், மனுபுத்திரர் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பலவந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பூர்வத்திலே ராட்சதரும் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களும் பூமியிலே இருந்தார்கள். ஏனோக்கின் புத்திரர் ராட்சதர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். எண்ணாகமம் 13:33. அசீரியாவின் ராஜா பேர் பெற்றவனாயிருந்தான். அவனைப் போலவே பூர்வத்தில் இருந்த மனுஷர் பேர் பெற்ற பலவான்களாயிருந்தார்கள். இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ தப்புவாயோ? ஏசாயா 37:11. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவாவின் நாட்களிலும் அதன் பின்பு, அதாவது ஜலப்பிரளயத்திற்கு பின்பும் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் ராட்சதர் பிறந்தார்கள். ராட்சதர் சாதாரண மனுஷர் அல்ல, இவர்கள் நெடியவர்கள், பலவான்கள். வேதாகமத்தில் ராட்சதரை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. ஏனாக்கு ஒரு ராட்சத பிறவி. ஏனாக்கியர் பலவான்களும் நெடியவர்களுமாக இருந்தார்கள். அம்மோனின் தேசம் ராட்சதருடைய தேசம் என்று அழைக்கப்பட்டது. முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள். ஏமியர்கள் ஏனாக்கியரைப் போல திரளானவர்கள், நெடியவர்கள், பலத்த ஜனங்கள். சம்சூமியரும் முற்காலத்தில் அம்மோன் தேசத்தில் குடியிருந்தார்கள். இவர்களும் ராட்சதர்கள். பாசானின் ராஜாவாகிய ஓக் ஒரு ராட்சத பிறவி. ராட்சதர் 13.5 அடி உயரம் கூட இருப்பார்கள். பாசான் ராட்சதருடைய தேசம் என்று அழைக்கப்படுகிறது. ராட்சதருடைய பள்ளத்தாக்கை பற்றி யோசுவா 15:8, 18:16 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இது ரெப்பாயீமின் பள்ளத்தாக்காகும். ராட்சதரின் இந்த பிரிவினரை பற்றி ஆதியாகமம் 14:5, 15:20 போன்ற வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ரெப்பாயீம் ராட்சதர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஆனால் வேதத்தில் இவர்கள் மடிந்தவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ரெப்பாயீம் என்னும் பெயர் உபாகமம் 2:11, 20 ஆகிய வசனங்களில் ராட்சதர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மீந்திருந்த ராட்சதர் என்னும் வாக்கியம் மீந்திருந்த ரெப்பாயீம் என்று இருக்க வேண்டும். ராட்சதரின் பல பிரிவினரை பற்றி வேத வாக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஓக் ரெப்பாயீமில் மீந்திருக்கிறவன். மற்ற ராட்சத தேசங்களிலிருந்து இவன் மீந்திருக்கவில்லை. ராட்சதர் எல்லோருமே தேவனுடைய குமாரருக்கும் மனுஷருடைய குமாரத்திகளுக்கும் பிறந்தவர்கள். தேவனுடைய குமாரர் என்பது விழுந்து போன தூதர்களை குறிக்கும். சாதாரணமாக மனுஷர் உயிர்த்தெழுவார்கள், ஆனால் ரெப்பாயீம் உயிர்த்தெழுவதில்லை. ரெப்பாயீம் இப்பொழுது பாதாளத்தில் இருக்கிறார்கள். சாலமோனும் இதை உறுதி பண்ணுகிறார். மரித்தவர் என்பதற்கான எபிரேய வார்த்தை ரெப்பாயீம் என்பதாகும். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் என்னும் இந்த வாக்கியத்திலிருந்து 3 காரியங்கள் தெரிய வருகிறது. அவையாவன: விழுந்து போன தூதர்கள் பூமியில் உள்ள ஸ்திரீகளை 2 காலங்களில், அதாவது நோவாவின் காலத்து ஜலப்பிரளயத்திற்கு முன்பும் பின்பும் திருமணம் செய்து கொண்டார்கள். இவ்விரண்டு காலங்களிலும் தூதர்களுக்கு மனுஷ குமாரத்திகள் மூலமாக பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் ராட்சதராக இருந்தார்கள். மனுஷ குமாரத்திகள் என்னும் இந்த வாக்கியத்திற்கு காயினின் குமாரத்திகள் என்று ஒரு சிலர் விளக்கம் கூறுகிறார்கள். ஆனால் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு
காயினின் குமாரத்திகள் யாரும் உயிரோடு இல்லை. எல்லோரும் ஜலப்பிரளயத்தில் தேவனால் நிக்கிரகம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் மரித்து போனார்கள். ஸ்திரீகளுக்கு விழுந்து போன தூதர்கள் மூலமாகவும் உலகத்தின் மனுஷர் மூலமாகவும் பிள்ளைகள் பிறந்தார்கள். தூதர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ராட்சதராக இருந்தார்கள். பூமியில் மனுஷருடைய அக்கிரமம் பெருகிற்று. இதனால் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஒரு மனுஷனுக்கு மற்றவர்கள் மீது அதிகமான அதிகாரம் இருக்கும்போது அவன் மற்றவர்களை தன்னுடைய இஷ்டம் போல் ஒடுக்குவான். அவனிடத்தில் அதிக பலம் இருந்தாலும் அந்த பலத்தினால் அவன் தன்னைத்தானே ஆளுகை செய்ய மாட்டான். மற்றவர்களை ஒடுக்கக்கூடாது என்னும் நல்ல சிந்தனை கூட பலவானிடத்தில் இருக்காது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் ஒன்றுமில்லை. மனுஷனுடைய அக்கிரமம் இந்த பூமியிலே தண்ணீரை போல ஓடுவதை கர்த்தர் காண்கிறார். ஒரு நதி ஆழமாகவும் அகலமாகவும் வேகமாகவும் பாய்ந்து ஓடுவதைப் போல மனுஷருடைய அக்கிரமமும் பூமியிலே பெருகி ஓடுகிறது. மனுஷரை ஒடுக்குகிறவர்கள் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெரிதாய் இருக்கிறது. இந்த பூமியிலே துன்மார்க்கர் பேர் பெற்ற பலவான்களாய் இருக்கும்போது அவர்களுடைய அக்கிரமம் பெரிதாய் இருக்கும். அவர்களுடைய துன்மார்க்கமான செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவரும் துணிந்து முன்வர மாட்டார்கள். தங்களுடைய பாவம் யாருக்கும் தெரியாத ரகசியமாய் இருக்கிறது என்று பாவிகள் நினைக்கிறார்கள். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் மனுஷருடைய எல்லா பாவங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய பாவங்கள் எல்லாமே அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இருதயமே பாவத்தின் ஊற்றாக இருக்கிறது. அந்த இடமே ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறது. கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகும்போது அவனுடைய பாவம் சோதோமின் பாவத்தைப் போல இருக்கிறது என்று சொல்லுவது வழக்கம். கர்த்தருடைய கண்களோ சோதோமையும் பார்க்கிறது, சோதோமுக்கு அப்பாலும் பார்க்கிறது. மனுஷனுடைய இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் காண்கிறார். கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறார். அந்த இருதயத்தின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்பாகவே அவனுடைய இருதயம் பாவம் செய்கிறது. அவனுடைய இருதயத்தில் துன்மார்க்கமான சிந்தனைகளும் பாவ சிந்தனைகளும் நிரம்பி இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பானதை சிந்தித்து துன்மார்க்கமான காரியங்களை திட்டமிடுகிறது. பாவிகள் துணிகரமாக பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி திட்டமிட்டு பாவம் செய்கிறார்கள். துன்மார்க்கருடைய பாவங்கள் எதேச்சையாக செய்யப்படும் பாவங்கள் அல்ல. அவை துணிகரமாய் செய்யப்படும் பாவங்கள். துன்மார்க்கரின் இருதயம் பாவ சிந்தனையினால் கடினப்பட்டிருக்கிறது.